நிபந்தனைகளை வெளியிடுங்கள் என்பதுதான் அவருடைய பிரதானமான கோரிக்கையாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையின் மூலமாக ஒரு தலைப்பாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்டிருந்த பரஸ்பர தீர்வு வரி ஓரளவேனும் குறைக்கப்பட்டிருப்பது தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரம் வரியை குறைக்காமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. எனவே வரி குறைக்கப்பட்டுள்ள பொழுதும் அதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது தொடர்பில் இதுவரையில் வெளியாகவில்லை என்பதாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தலத்தாத்து கோர்லை இவ்வாறு சுட்டிக்காட்டியிருப்பதாகவே பத்திரிகைகள் பிரதானமாக அந்த கருத்தினை தந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்தும் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருப்பதை இன்றைய தினம் பத்திரிகைகள் மூலமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இது குறித்து எதிர்காலத்தில் அரசாங்கம் எவ்வகையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போகிறது, இது எவ்வகையான சாதகமான நிலைமைகளை ஏற்படுத்தும் என்ற விடயங்களையும் அவர் இங்கு பிரதானமாக சுட்டிக்காட்டியிருப்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே நிபந்தனைகளை நீங்கள் வெளியிடுங்கள் என்பதுதான் அவருடைய வேண்டுகோளாக காணப்படுகிறது. கொழும்பில் அமைந்திருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது நாட்டுக்கு இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கான தீர்வு வரி அதிகரிப்பதற்கு எடுத்த தீர்மானம் பொதுவான அனைத்து நாடுகளுக்கும் பாரியதொரு பாதிப்பாகும். எனவே குறிப்பாக எம்மை போன்ற சிறிய நாடுகளுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விடயமாகும் என்றாலும் ஜனாதிபதி ட்ரம்ப் ஏற்கனவே அறிவித்த வரி அதிகரிப்பில் திருத்தம் மேற்கொண்டு தற்போது ஒவ்வொரு நாட்டுக்கும் அதிகரிக்கப்பட்ட வரித்தொகையை குறிப்பிட்டு கடிதம் அனுப்பி வருகிறார். அதன் பிரகாரம் இலங்கைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த 44 வீத தீர்வு வரி 30% குறைக்கப்பட்டிருக்கிறது. நாடு என்ற வகையில் ஏற்கனவே இருந்த தொகையை விட தற்போது ஓரளவு குறைக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி. ஏனெனில் எமது நாட்டினுடைய தேயிலையில் 120% வரை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அதே போன்று எமது நாட்டின் ஆடை உற்பத்தியில் அதிக வீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அதே நேரம் இந்த வரி குறைப்புடன் இருக்கும் நிபந்தனைகள் என்ன என்பது தொடர்பில் எங்களுக்கு தெரியாது, அது இன்னும் வெளியாகவில்லை. அத்துடன் அன்று இந்த நாடு வங்குரோத்து அடைந்தது. வங்குரோத்து அடைந்த நாட்டை ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்று இருந்த கடன்கள் தொடர்பில் அவர் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்வைத்திருந்தார். அதனை தொடர்ந்து முன்வைத்த போது அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அதனால் நாட்டின் நிதி நடவடிக்கைகளை முறையாக பேணி வந்தால் எங்களுக்கு இந்த வரியை குறைத்து வழங்காமல் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. என்றாலும் இது ஜனாதிபதி ட்ரம்பின் நிர்வாகம் எடுத்த தீர்மானமாகும் என்றாலும் இன்னும் பல நாடுகளுக்கு இந்த அறிவிப்பு விடுக்கப்படவில்லை. ஆனால் ஏனைய நாடுகளுக்கும் இந்த வரி விதிப்பு அதிகரிப்பு வழங்கப்பட்ட பின்னரே இது தொடர்பில் சரியான ஒரு கருத்தை தெரிவிக்க முடியும். இருந்தபோதும் தற்போது எமக்கு வரி குறைக்கப்பட்ட தொடர்பில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்பதாகவே அவரும் சுட்டிக்காட்டி பேசியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.